தமிழ் இலக்கியங்கள் என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கின்றேன். இன்றைக்கு இருக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது எல்லா தலைவர்களும் புத்தகத்தை வாசிப்பதனாலே தான் அவர்கள் மனிதனாக இருந்தார்கள், தலைவராக இருந்தார்கள், உலக தலைவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அது இலக்கியங்களை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று தான் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு, இன்றைக்கு பல்வேறு இலக்கியங்கள் இன்றைக்கு ஔவையார் எழுதிய முக்கிய இலக்கிய நூல்களாக நீதி நூல்கள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை போன்ற நூல்கள் இருக்கின்றது. சிலப்பதிகாரங்கள், இனியவை 40, இன்னா 40, திருக்குறள் போன்ற நூல்கள் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தமிழனுடைய வாழ்வாதாரத்தை, தமிழ் இருக்கின்ற புகழை உலகுக்கு எடுத்துக் கொடுத்து என்று சொன்னால் அது திருக்குறள் மட்டும் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள, அதுதான் இன்றைக்கு உலக பொது நூலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழனுடைய முகவரியாக, தமிழனுடைய வாழ்க்கை வரலாறை கொடுக்கின்ற ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவிலே இன்றைக்கு நம்முடைய மனிதத்தை வளர்க்கின்ற எல்லா நிகழ்வுகளும், அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அந்த திருக்குறளில் இருந்தால் நமக்கு உலக அளவிலே நாம் இன்றைக்கு சிறந்து விளங்கக்கூடியவனாக இருக்க முடியும் என்பதை நான் இங்கு சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது கொன்றைவேந்தன் என்கின்ற ஒரு ஔவையார் எழுதிய அந்த பாடலை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றுதான் நம்முடைய ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவன் இருப்பதோ அன்னை இல்லம், அவர்கள் பெற்றோர் இருப்பதோ முதியோர் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருப்பதை எல்லாம் நினைத்துதான் அன்றைக்கு நம்முடைய ஔவையார் அவர்கள் இது போன்ற அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். இவையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது, இதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது இந்த வாழ்வை நம்முடைய செம்மைப்படுத்துகின்ற ஒரு நூலாக இந்த கொன்றைவேந்தன் நூல்கள் இருக்கின்றது என்பதையெல்லாம் இங்கே சொல்லி, அன்னை நம்முடைய 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கின்ற ஒரு அன்னையை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை என்பதை நாம் இங்கே முதல் பாடலாக அங்கே அவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று நம்முடைய ஔவையார் அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி நாம் வளர்க்கின்ற பொழுது நம்முடைய தந்தையாரையும் தன் தாயையும் தன்னுடைய தாத்தா பாட்டி என்பதையெல்லாம் நாம் இப்போது மறந்து விடுகின்றோம். இன்றைக்கு தாத்தா பாட்டிகளுக்கே நாம் விழா எடுக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நம்முடைய தாத்தா பாட்டியை நாம் மறந்து விடுகிறோம். தாய் தகப்பனை தான் பார்க்கின்றோம். ஆனால் தாய் சொன்ன பிறகுதான் நம்முடைய தகப்பனை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. தாத்தா பாட்டியை என்ன யாரும் கேட்கின்ற நிலையிலே இன்றைக்கு இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு அயல் நாடுகளில் சென்று நம்முடைய தொலைபேசிகளிலும் வீடியோவிலும் பார்க்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது இவர்களெல்லாம் மறந்து விடுகிறது. இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இதுதான் மனிதத்தை வளர்க்கும் என்கின்றதெல்லாம் நம்முடைய இலக்கிய இந்த சிறப்பான ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கின்றார்கள். அதே போன்று எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்று எண்ணென்பை என எழுத்தன்பை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று நம்முடைய வள்ளுவர் ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். ஔவையாரும் அதை தான் சொல்கிறார்கள். நம்முடைய வள்ளுவர் அவர்கள் கூட எண்ணென்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று எண்ணும் எழுத்தும் இந்த உலகில் இருக்கின்ற மக்களுக்கு கண்ணாக இருக்க வேண்டியது இந்த எழுத்துக்கள் என்பதை எல்லாம் மிக சிறப்பான முறையிலே வள்ளுவர் அவர்களும் நம்முடைய ஔவையார் அவர்களும் நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட எழுத்துக்களை நாம் படிக்க வேண்டும், நாம் படித்து முன்னேற வேண்டும், பாமரனும் படித்து இது உலகிற்கு சிறந்த தமிழ் பணியை ஆற்ற வேண்டும் என்பதெல்லாம் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கட்டமைப்பால் சொல்லிக் கொள்கின்றேன். பிறன்மணி புகாமை அறம் என தகும் என்று நம்முடைய ஔவையார் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். பிறருடைய மனைவியை நாம் நேசிக்கிறது மிக தவறு என்பதையெல்லாம் நம்முடைய ராமாயணத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய ராவணனுடைய மனைவியை அவன் கடத்தி கொண்டு போகின்ற பொழுது அவனிடத்திலே ராமன் அவர்கள் போரிடுகின்ற பொழுது அவன் நிராகரியா, அதாவது அந்த ஆயுதமே இல்லாது நிற்கின்ற பொழுது இன்று போய் நாளை வா என்று ராமன் சொல்லியதால நாம் பார்த்தது இது ஒரு நீதி, இதுதான் ஒரு அறம், இதுதான் ஒரு இலக்கியத்திற்கு ஒரு மனிதத்தை வளர்க்குகின்ற ஒரு நிகழ்வாக நாம் ராமாயணத்தை கூட நாம் இன்றைக்கு நாம் கோடிட்டு காட்டுகின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றோம். அறம் என்பது செயலா சொல்லா எண்ணமா என்று சொல்லுகின்ற பொழுது அறம் என்பது ஒரு எண்ணம், எண்ணுகின்ற பொழுதே அவைகள் எல்லாம் செயலை ஆக்குகின்ற ஒரு நிகழ்வாக எண்ணலாம் இருக்கின்றது. ஆகவே அறம் என்பது ஒரு எண்ணம். நாம் எண்ணுவதை நாம் நல்லதாக நினைக்க வேண்டும், நல்லதே பேசு, நல்லதே நினை, நல்லதே பார் என்றெல்லாம் நமக்கு குரங்களிலிருந்தெல்லாம் காந்தியர்கள் அவர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே மாசு இல்லாத இருப்பதற்கு இவைகள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று நாம் பார்க்கின்ற போது நீங்கள்லாம் சின்ன வயசு நானும் கூட படித்திருக்கின்றேன். மனுநீதி சோழனுடைய கதை. நீதி தவறாமல் மனுநீதி சோழன் அவர்கள் ஆண்டு வந்தார்கள். அப்பொழுது அவருக்கு
அவருடைய குழந்தைகள் இல்லாமல் குழந்தை அதாவது வீதி விலங்கன் பிறக்கின்றான். அவனை செல்லமாக வளர்க்கின்றார்கள். குதிரை ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், தேர் ஓட்டுறதுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள், பல்வேறு பயிற்சிகளை கொடுக்கிறார்கள். அவன் வீதி விலங்கன் வீட்டிலே அரண்மனையிலே இருப்பது அவனுக்கு அவ்வளவு சுகமாக இல்லாத காரணத்தால் அவனுடைய வீதிக்கு சென்று நகர்வலம் போகின்ற பொழுது ஒரு பசு கன்று அவனுடைய தேரிலே விழுந்து இறந்து விடுகின்ற ஒரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய ஒரு அரசனுக்கு ஒரே மகன் அவன் 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 கன்று விழுந்து இறந்து விட்டது எப்படி சொல்வது அரசனுக்கு என்று எல்லோரும் திகைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே பசுவே போய் அந்த மனுநீதி சோழனுடைய அரண்மனை இருக்கின்ற மணியை அடிக்கிறது. உடனே மனுநீதி சோழன் வருகின்றார்கள். வந்து பார்க்கின்ற பொழுது பசு நிகழ்வுகளை எடுத்து காட்டுகின்றது. அங்கே பசு கன்று இறந்து கிடக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது உடனே தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு யார் இந்த நிகழ்வுக்கு காரணம் என்று சொன்னால் தன் மகன் என்று சொன்னால் உடனே தன் மகனை தேர்காலிட்டு அழித்த ஒரு நீதியை நம்முடைய மனுநீதி சோழன் செய்தார் என்பதுதான் நமக்கு தமிழுக்கு பெருமை. அதுதான் இன்றைக்கு நான் சொல்லிக்கொண்டோம். அதுதான் மனிதம் வளர்க்கும் இலக்கியங்கள் என்று இந்த நிகழ்வில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படி மட்டும் அல்லாமல் இன்றைக்கு சிலப்பதிகாரங்கள் கூட நமக்கு பார்க்கின்ற பொழுது சிலப்பதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மதுரைக்கு வருகிற பாண்டியன் நெடுஞ்செழியன் மனைவனுடைய சிலம்பு காணாமல் போயிட்டு அது முத்து பரலை கொண்டது. உடனே அதை தேடியவன் அதனுடைய பொற்பலன் என்பதையெல்லாம் தெரிந்து கோவலன் மாதிவெழுத்திலே இருந்து பிரிந்து வந்து தன்னுடைய கண்ணகி இடத்திலே வருகின்றான். பணப்பற்றாக்குறை. ஆனால் பணப்பற்றாக்குறையை மாணிக்க பரலை இருக்கின்ற அந்த கொலுசை விற்பதற்காக மதுரைக்கு கோவலன் எடுத்துக்கொண்டு வருகின்றான். அதை பார்த்த அந்த பொற்கொள்ளன் உங்களுடைய மனைவியுடைய அந்த கால் சிலம்பு இங்கே கோவலன் விற்று கொண்டிருக்கிறான் என்று செய்தி சொல்லி மன்னரும் அதை கேட்டு நீங்கள் கொண்டு வா அவனை என்று சொல்ல அவன் கொண்டு வா என்பதை கொன்று வா என்று நினைத்து அந்த கோவலனை கொன்று விட்டான் என்பதையெல்லாம் நாம் படிக்கின்றோம். அந்த வகையிலே இதற்கு நீதி கேட்பதற்காக கண்ணகி அவர்கள் நம்முடைய பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு வருகிறார்கள். உடனே இது போன்ற என்னுடைய கணவனை தவறான முறையிலே கொன்று விட்டு அது நீதி கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே உங்களுடைய சிலம்பிலே இருந்தது என்ன பரல் என்று கேட்டால் முத்து என்று அந்த மன்னன் சொன்னான். கண்ணகி சொல்கின்றான் மாணிக்கம் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த பரலை அதை உடைக்கின்றார்கள். மாணிக்க பரல்கள் விழுகின்றது. இதை பார்த்து அந்த மன்னன் அவன் என்ன சொல்றான் என்று சொன்னால் அந்த கொண்டு வா என்று கூற கொன்று விட்டுதான் வந்தான். பொற்கொள்ளன் சொற்கேட்ட கொடும் பொன்மையுடைய யானே அரசன் யானே கல்வன் தென்புலம் காவல் என முதல் பிழைத்தது என்று கூறி தொயற்று மழகி விழுந்தான். மனைவியும் அவரோடு விழுகின்ற ஒரு நிகழ்வையெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட வரலாறுகள் நம்முடைய கண்ணகி கோவலனுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களெல்லாம் நீதியோடு அரசு ஆட்சி செய்தார்கள். மன்னர்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நீதி நேர்மையோடு அந்த காலத்திலே ஆண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது இன்னொன்றும் அந்த மன்னன் இறந்தான் உடனே நாம் மனைவியும் அவரோடு சேர்ந்து இறக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இல்லறத்திலே கணவன் செய்தாலும் தவறுதான், நான் செய்தாலும் தவறுதான், உடனே உடனோடு அவருடைய உயிரை துறக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது இல்லறத்தினுடைய பெருமை நமக்கு தெரிகிறது, நீதியினுடைய பெருமை நமக்கு தெரிகிறது, குடும்பத்தினுடைய பெருமை நமக்கு தெரிகிறது. ஆகவேதான் இன்றைக்கும் கூட்டு குடும்ப வாழ்க்கை என்றைக்கு பொருளாதார சரிவு இருந்தாலும் கூட இன்றைக்கும் கூட்டு குடும்ப வாழ்க்கை நமக்கு பெருமை தேடி கொடுத்து உலக நாடுகள் நமக்கு மதிக்கின்றார்கள், போற்றுகிறார்கள். இதைதான் வாழ மேலை நாட்டுகள் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இது மட்டுமல்லாமல் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோறுலால் பெண் என்று சொல்லுகின்ற அளவிலே தன்னையும் காத்து தன்னுடைய கணவனையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து பெருமையை காத்து இந்த நாட்டுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் என்று சொன்னால் அதுதான் பெண். இன்றைக்கு கூட நாம் பார்க்கின்ற போது பூமாதேவி இருக்கின்றோம், கங்கை இருக்கின்றோம், காவேரி இருக்கின்றோம். இவைகளெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மதிப்பை கொடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு கூட தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு இலவச பஸ்களை கொடுத்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட்டுறவாக இருக்கின்றவர்கள் அவங்களுக்கு ஒரு சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறார்கள். இப்படியெல்லாம் பெண்கள் இன்றைக்கு மகத்துவமாக இருக்கின்ற கண்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு அவர்கள் தான் தாயாக இருக்கின்றார்கள், தாரமாக இருக்கின்றார்கள். பெண்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அவர்கள் தான் நம்மை உருவாக்குபவள் பெண், நம்மை காப்பவள் பெண், நமக்கு உயிர் கொடுத்தவள் பெண். இந்த நாட்டினுடைய
பெருமையை மேலே உயர்ந்த ஒரு பெண் இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுவது முதல் விண்வெளி வரையில் இன்றைக்கு பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தமிழுடைய மனிதன் வளர்க்கும் தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவேதான் திருக்குறள் ஐயன் சொல்கின்றார், தெய்வம் தொழால் தொழுநன் தொழில்வான் பெய்யன பெய்யும் மழை என்று வள்ளுவர் சொல்கின்றார். தெய்வத்தை கூட அவள் தொழாது இருந்தாலும் கூட தன் கணவனையே கண்கண்ட தெய்வமாக நினைக்கின்ற அந்த பெண் சொல்கின்றார் மழை பெய்யும் என்று சொல்கின்றார். ஆனால் இதுதான் பெரியார் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், எங்கே அந்த கற்புக்கரசியை மழை பெய்ய சொல்லுங்கள் என்று எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். ஆனால் இவைகளெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் பெண்ணுடைய மகத்துவம், இதுதான் கூட்டு குடும்பம், இதுதான் குடும்பம், இதுதான் கணவன் மன உறவு என்பதை நாம் இங்கே சொல்லிக்கொண்டு இதைதான் நமக்கு மனிதன் வழக்கம் தமிழ் இலக்கியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது திருக்குறள். ஆகவே இவர் மட்டும் பட்டாமல் புறநானூற்று பாடல்களை பார்க்கின்ற பொழுது அங்கேயும் சொல்கின்றார்கள், கணவன் மனைவி உறவு கற்புடையவதாக இருந்தால்தான் அந்த மன்னன் போய் பிற நாட்டு மீது படையெடுக்கின்ற பொழுது கூட வெற்றி பெற முடியும். மனைவி கற்புடையவராக இல்லை என்றால் அந்த கணவன் அந்த மன்னன் நிச்சயமாக தோற்பான் என்பதெல்லாம் புறநானூற்று பாடலிலே சொல்லியிருக்கிறது. ஆகவே இவைகளும் நாம் பார்க்கின்றோம். ஒரு கடலை போல கடலை விட பெரியது எது, மலையை விட பெரியது எது, இந்த உலகை விட பெரியது என்றால் நம்முடைய ஐயன் வள்ளுவர் அவர்கள் நமக்கு விரை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால் பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலிலும் பெரிது என்று சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு நாம் செய்கின்ற செயல்களை, நம்முடைய அரசியல்களை, நம்முடைய பொருள்களை கொடுக்கின்ற வகையிலெல்லாம் நாளைக்கு இவனால் நமக்கு கொடுக்க முடியுமா, இவன் நமக்கு பின்னாடி உதவி செய்வானா, தன் மகனுக்கு நாம் செய்கிறோமோ அவன் நமக்கு செய்வோம் என்று நமக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோமா, இல்லை. அதுபோல எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல், எந்த ஒரு செயலும் இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காமல் செய்கின்ற அந்த உதவிதான் கடலை விட பெரிது என்று நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை மட்டுமா அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட பெரிது இருக்கிறது தெரியுமான் என்று கேட்டார்கள். அதுதான் சொன்னார், காலத்தினார் செய்த நன்றி சிறிதிருந்த ஞானத்தின் மான பெரிது என்று சொன்னார்கள். ஆகவே நாம் செய்கின்ற ஒரு உதவி ஒருவனுக்கு தேவைப்படுகின்ற பொழுது அவனுக்கு செய்யப்படுகின்ற அந்த உதவி அதுதான் பெரிசு என்று சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் ஒரு விதையை விதைக்கின்ற பொழுது அந்த விதையை விதைத்து அது பயிராகி அது மகசூல் பெற்று அவைகள் முற்றிலும் நமக்கு ஒரு மகசூலை கொடுக்கின்ற பொழுதுதான் அது நமக்கு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு வருகின்ற பொழுது 3-4 மாதங்கள் நமக்கு பயிரிடுவதற்கே இப்படி 3-4 மாதங்கள் ஆகிறது. ஆனால் ஒருவனுக்கு தேவைப்படுகின்ற அந்த உதவியை உடனே செய்வதுதான் இந்த உலகத்தை விட பெரிதென்று நம்முடைய வள்ளுவர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதனால்தான் நாம் இப்பொழுது பேசுகின்றோம் மனிதம் வளர்க்கும் தமிழ் இலக்கியங்கள் திருக்குறள். ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலும் பார்க்கின்ற பொழுது ஏன் கடலாகட்டும், ஏன் உலகமாகட்டும், ஏன் இன்றைக்கு இருக்கின்ற மலைகளை கூட அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இந்த மலையை விட பெரியது எது என்று சொன்னால், எந்த நிலையிலும் நாம் பண்போடு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எல்லாம் பார்க்கின்றோம். பெரியாருடைய கொள்கைகள் பண்புகள் என்று பட்டிமன்றத்தில் பேசுகின்ற பொழுது பெரியாருடைய பண்புகள் தான் உலகத்தில் அவருடைய புகழை கொண்டு வந்தது என்று நாங்கள் சொன்னோம். ஆகவே இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய ஒருவனுடைய பண்புகள், அவனை ஒரு பட்டத்து குதிரையை கூட அவர்கள் அந்த பட்டத்தை நியமிக்கப்படுகின்ற பொழுது ஒரு நாள் அதற்கு உணவு அளிக்காமல் அதனுடைய பண்புகளை சோதித்த பிறகுதான் அதற்கு பட்டத்து குதிரையாக மாற்றுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த நிலையிலே என்றைக்கும் பிரியாமல் இருக்கின்ற அந்த ஒரு மனித தன்மை தான் மலையினும் பெரியது என்று வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படியெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஒரு ராமாயணம் எடுத்துக்கொண்டாலும் கூட அங்கே கர்ணனுடைய பாத்திரம் மிக சிறப்பாகிறது. அவன் யாருடைய மகன் என்று தெரியவில்லை. சூரியனுக்கு குந்திமா தேவிக்கு பிறந்தவன். ஆற்றிலே அவனை விடுகின்றார்கள். ஒரு தேர்ப்பாகன் அவனை எடுத்து வளர்க்கின்றார்கள். தேர்ப்பாகன் மகன் 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 என்று கர்ணனை சொல்கின்ற பொழுது அவன் மனம் புண்படுகிறது. இருந்தாலும் துரியோதனோடு சேர்க்கின்றார்கள், நண்பர்களோடு சேர்க்கின்றார்கள். அந்த நண்பனுக்கு அஸ்னாபுரி அங்கே அங்க தேசத்தை மன்னனாக்கி அவனை பெருமைப்படுத்துகின்றான். ஆனால் அவனுக்கும் துரியோதனனுக்கும் நம்முடைய பாண்டவர்களுக்கும் போர் வருகின்ற பொழுது தன்னுடைய அண்ணன் என்று பாராமல்
கண்ணன் கண்ணன் இவர் நம்முடைய கண்ணன் வந்து அர்ஜுனன், தர்மர், சகாதேவன், நகுல் இவர்களெல்லாம் அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் குந்தி அம்மாவுடைய மகன்கள். ஆனால் போர்க்காலத்திலே துரியோதனனுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் வருகின்ற பொழுது அதை எதிர்த்து தன்னுடைய அண்ணன் என்று அண்ணன் தம்பி என்று கூட பாராமல் எதிர்த்து போரிட்டு தன் செஞ்சோட்டு கடத்திட்ட ஒரு மன்னன் என்று சொன்னால் அவர்தான் கர்ணன் என்பதை இன்றைக்கும் நாம் பேசுகின்ற பொருளாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் தமிழ் வழக்கம், தமிழ் இலக்கியங்கள் என்றதெல்லாம் நாம் இங்கே பேசிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் அது மட்டுமல்லாமல் அவனுடைய கொடைகள் பார்க்கின்ற பொழுது ஒரு யாசகன் வருகின்றான், துரியோதனன் வீட்டுக்கு போகின்றான், அர்ஜுனன் வீட்டுக்கு போகின்றான், நகரன் வீட்டுக்கு போகின்றான், எல்லார் வீட்டுக்கும் போகின்றான். எனக்கு தேக்கு மரம் வேண்டும் என்று கேட்கின்றான். மழை பெய்கிறது, யாராலும் கொடுக்கவில்லை. கர்ணன் வீட்டுக்கு வருகிறார்கள், கர்ணனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். கர்ணன் தன்னுடைய மெயின் வாசக்கால் இருந்த அந்த தேக்கு மரத்தை பிடிங்கி உடனே கொடுக்கின்றான். இதுதான் சொன்னார்கள், கார்த்திகை அடுத்த மாதம் கிடையாது, மழை கிடையாது, கர்ணனுக்கு அடுத்த கொடை கிடையாது என்று அப்பொழுது சொன்னார்கள். இதுவாக இருக்கிறது. நம்முடைய ராமாயணத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கேயும் குகன் படலம் மிக சிறப்பான ஒரு படலமாக இருக்கிறது. ராமன் காடை ஆளுவதற்கு வருகிறான். அங்கே சிறுங்கேரிபுரத்திலே அவன் தங்குகின்றான், முனிவர்களோடு தங்குகின்றார்கள். அப்பொழுது இங்கே குகன் இவர் வருகின்ற பொழுது ராமனை பார்க்க வேண்டும், லட்சுமணனை பார்க்க வேண்டும், நம்முடைய சீதையை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு வருகின்றான். இவனோட மன்னனுடைய மகன் என்று, தசரத மன்னனுடைய மகன் என்று தெரிந்து அவருக்கு நாம் பணி செய்ய வேண்டும் என்று அந்த கங்கை கரையிலே அவன் இருக்கின்ற, அவன் கங்கையினுடைய கரையிலே படகு ஓட்டுகின்றான். வேடுவ குலத்தினுடைய தலைவன் அவன் இவர் நம்முடைய ராமனை பார்ப்பதற்கு மீனும் தேனும் கொண்டு வருகின்றான். மீன் கடலுக்கு தண்ணீர் அடியில் இருக்கின்றது, தேன் மலை உச்சியில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மீனும் தேனும் எடுத்துக்கொண்டு ராமனை பார்க்க வருகின்றார். லட்சுமணத்துக்கு கேட்கின்றார்கள், விடை கொண்டு அவர்கள் ராமனிடத்தில் சொல்லுகிறார்கள், ஒரு நல்ல பண்புள்ளவர் இங்கே வந்திருக்கிறார்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள், தாயை விட ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவரை உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே ராமன் வந்து ஒரு அரசு குடும்பமாக இருந்தாலும் இவனுடைய வேடுவர் குலத்தில் இருந்தாலும் கூட உடனே பார்த்து வருகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ராமன் அவரை பார்க்கிறார், ஒரு பணி செய்கிறார்கள். அவனுடைய குகன் இன்றைக்கு அவன் இந்த கங்கையை மறுக்கடையிலே அவர் ராமனை அவன் குடும்பத்தில் சேர்க்கிறார்கள். உடனே பார்த்து குகனோடு சேர்ந்து ஐவராவும் என்கின்ற ஒரு தத்துவத்தை அங்கே கொடுக்கிறார்கள் என்றால், இங்கே ஒரு பாமரனும் ஒரு அரசனும் சேர்ந்து அவனே ஒரு தம்பியாக பார்க்கின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அதுதான் மனித வழக்கம், தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகவே ஏதிலார் குற்றங்கள் தம் குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் இருக்கு. நம்முடைய குற்றங்கள் எப்படி என்று பார்க்காம மற்றொரு குற்றத்தையே நாம் பார்ப்பது தவறு என்பதை எல்லாம் திருவள்ளுவர் செய்திருக்கிறார்கள். இன்னா செய்தார் ஒருத்தர் அவரான நன்மையும் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யார் எப்படி நமக்கு தவறு செய்திருந்தாலும் கூட அவருக்கு நன்மை செய்ததுதான் சிறப்பு என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே மனத்துக்கண் மாசுநாதர் அனைத்தரன் ஆகலை நேரப்பெற என்று சொல்லுவது குற்றமில்லாது இருப்பது அதுதான் மற்ற அறத்தை விட சிறந்தது என்பதையெல்லாம் நாம் சொல்கின்றோம். நிறைவாக பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவற்றை எல்லாம் தலை. ஆகவே நாம் நமக்கு கிடைக்கின்ற உணவில் மற்றவரோடு சேர்ந்து நாம் பகிர்ந்து சாப்பிடுகிற பொழுதுதான் சிறந்த அறமாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் பார்த்துக்கின்றோம். ஆகவே இப்படியெல்லாம் பார்க்கின்றது சிறு பஞ்ச மூலங்கள் கூட சொல்கிறது. குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், மரம் நடுதல், வாய்க்கால் வெட்டுதல், வயல் போன்றவையெல்லாம் வெட்டுவது இந்த மனித சமுதாயத்தில் சிறந்ததாக இருக்கும் என்பதெல்லாம் சிறு பஞ்ச மூலங்கள் சொல்லி கொடுக்கிறது. தொல்காப்பியம் கூட நம்முடைய கணவன் வெளியே போன கணவன் அவன் வருகின்ற பொழுது அவன் ஒரு கானகத்திலே பார்க்கின்ற பொழுது தேரை நிறுத்தி தன் மனைவிக்கு பூவை எடுப்பதற்காக போகிறது. வண்டுகள் மொழிக்கின்றது. அப்பொழுது தேரிலே இருக்கின்ற அந்த ஒளிகள் கூட படக்கூடாது என்பதற்காக அவரெல்லாம் நிறுத்திவிட்டு அந்த தேரிலே சென்று அந்த மரணங்களில் பறித்தான் என்பதையெல்லாம் இதை பார்த்து அந்த கோழி கூட அவனுடைய மனைவியிடத்திலே சொல்லி பெருமைப்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை சொல்லி இன்றைய கால இலக்கியங்கள் கூட நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் கூட என்ன பண்ணியிருக்க, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையிலே குழப்பமா என்பதெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்பதையெல்லாம் சொன்னால் கூட இன்றைக்கு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு என்று ஏழை மனதை காவியம்
மாளிகை ஆக்கிவிட்டோம், இரவு பகலும் காவியம் பாடிவிட்டோம், நாளை பொழுது அப்புறம் பிறகு என்ன செய்து என்று கேட்டால், நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வை அமைதி தேடு சொல்லி உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று கண்ணதாசன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லி, ஆகவே நிறைவாக மனிதம் வளர்க்கும் தமிழ் இலக்கியங்கள் நிச்சயமாக இலக்கியங்கள் மனிதம் வளர்க்கின்றது, பண்பாட்டை வளர்க்கிறது, மனித நேயத்தை வளர்க்கிறது, மகிழ்ச்சியை வளர்க்கிறது, தமிழ் வளத்தை வளர்க்கிறது, தமிழர்கள் வாழ்வை உயர்த்துகிறது என்று சொன்னால் அது நிச்சயமாக தமிழ் இலக்கியங்கள் என்று சொன்னால் இதுதான் மனிதம் வளர்க்கின்ற தமிழ் இலக்கியங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.